எங்கடா வேக வேகமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். மழை வந்ததுக்கப்புறம் எல்லா தரிசு காட்டுலேயும் புல்லு வந்துடுச்சு. மாடை கட்ட தான் முடியல, ஏன்னா அவ்வளோ புல்லு. இந்த வெயில் ஏன்டா இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. கஜா புயலுக்கு அப்புறம் இந்த டைம் வந்து ஒரு 2 நாள் பயங்கர ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போயிடுச்சு. சரி பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 10-20 மரம் உடஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால 2 டேஸ் கரண்ட்டு வரவே இல்லை. அதனால் என்ன பண்ணான்னா, கரண்ட் வந்தால் தான் மினி டேங்க்லலாம் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி பிடிச்சிக்க முடியும். தண்ணி வந்து குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம குடிக்கிறதுக்கு வந்து காவேரி தண்ணி கூட 2 நடை போய் வண்டியில் மோட்டு வந்தாச்சு. ஆனால் ஆடு மாடு நம்ம குளிக்க ஜாமான் விளக்கிறதுக்கெலாம் தண்ணி இல்லாதனால கேணியில் கைத்தை கட்டி இறச்சி வாளியில் நொப்பிக்கிட்டு குடத்துல நொப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டு தொட்டி ஜாமான் விளக்க குளிக்க எல்லாமே. இங்கே பாருங்கள், ஓடையில் கூட தண்ணி மோந்து நின்று வச்சு தான் நாங்கள் மட்டும் இல்லை, ஊர் சனமே இது மாதிரி தான் கேணி கண்ட பக்கிட்டு தண்ணி மோந்து குளிக்கிற நிலமையில தான் இருந்துச்சு. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், எப்படா 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் கரண்ட்டே இல்லையே, இது மாதிரி தானே தண்ணி இறச்சி அவங்க வந்து புழங்கியிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க. அதனால தான் ஆரோக்கியமாக இருப்பாங்களோ என்னமோன்னு. கரண்ட் இருக்கிறப்ப நமக்கு கரண்ட்டோட அருமை வந்து தெரியல. கரண்ட்டு இல்லை அப்படிங்கிறது தான், ஐயோ இந்த கரண்ட்டு ஒன்று இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கிணறு வந்து கிட்டத்தட்ட 80 அடி. இப்போ வந்து ஒரு 30 அடிக்கு கீழே தான் தண்ணி கிடக்குது. பொம்பளைங்கள்லாம் தைரியமாக கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க. எல்லா வீட்டில் இருக்க ஆம்பளை ஆளுங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் இறச்சி காலைல சாயந்தரம் 2 டைம் வந்து மாட்டுக்கு நொப்பிக்கிட்டு நாங்களும் இதே மாதிரி குளிச்சுக்கிட்டோம். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அப்பா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரடா, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக தண்ணி ஒன்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறத அப்போயே சொல்லிட்டாரு பாருங்கிற மாதிரி. இனிமேல் தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் வந்து தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கரண்ட்டு வந்துச்சு, இப்போ பைப்பு ஓப்பனில் இருக்குது, தொட்டி நம்பி வலியுது அப்படின்னா போயிட்டு போகுது, தண்ணி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த 2 நாள் கரண்ட் வராமல் தண்ணியோட வந்து அருமை வந்து எனக்கு பாடம் நல்லாவே எங்கள் ஊரில் இருக்கவங்க மக்களுக்கெல்லாம் வந்து புகட்டிட்டாங்க. 10 லிட்ரு இருக்கும் அந்த வாளி. என்னால் பாப்பா வச்சுட்டு இருக்க முடியாதனால பக்கத்தில் இருக்க பையன் தான் மோந்து ஊற்றுனா. இது மாதிரி தான் மோந்து இறச்சி எல்லோரும் ஊற்றிக்கிட்டு வீட்டுக்கு புழங்குறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. ஒரு டைமும் வந்து கயிறு எடுத்துகிட்டு போய் இந்த படிக்கட்டு இறங்குற இடத்துல நுனியில் வந்து ஒரு கடப்பாரை வந்து குத்தி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, அதில் வந்து கைத்தை கட்டி நம்ம கீழே இறங்கி, ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்குல்ல, நம்ம ஏற முடியாது அப்படிங்கிறக்க இந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் சாங்கு, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு அது குதிக்கிறப்ப. அதில் வந்து கைத்தை கட்டிடணும். நாங்கள் கயிறு எடுத்துகிட்டு போகும்போது தொட்டி கட்டுவோம்ல, சீல் அதை கொண்டு போனோம். எங்கள் வீட்டுக்கார் எப்போதுமே வந்து மோந்து ஊற்றி குளிக்கவே மாட்டார், கேணியில் தான் குளிப்பார். அதனால் அவர் ஜாலியாக ஒரு குளியலில் போட்டு வந்தார் அப்படின்னு குளிச்சிச்சு. நம்ம என்ன தான் வந்து மோதி குளித்தாலும் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி இருக்காது. அதுவும் கேணி குளத்துலலாம் சூப்பராக இருக்கும். உடம்பு வந்து ஹீட் நல்லாவே தனியும். எப்படி அந்த வாளியை தூக்கிட்டு வரும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் மனுஷன் என்ன வேலை பண்ணிச்சு நீங்களே பாருங்களேன். தண்ணியை ஃபுல்லாக நொப்பிட்டு நம்ம பாடி பில்டரு பயில்வானே பல்லையே கடிச்சு தூக்கிட்டு வந்துட்டா. அப்படியே ஐயோ பல்லு போட்டுக்கிட்டு விழுந்துட போதியா, வேணாயா தண்ணியே வேணாயான்னு சொல்ல கேட்காம ஒரு வழியாக தூக்கிட்டு வந்துடுச்சு. அப்போ தான் நினச்சேன், என்னதான் இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். ஆம்பளைங்க செய்கிற ஒரு சில வேலையெல்லாம் பொம்பளைங்களால் செய்யவே முடியாது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வாளி முழுக்க தண்ணியை வச்சுட்டு ஒரு வழியாக ஏறிடுச்சு. என்னம்மா கேணியில் தண்ணி மோந்தான் குளிக்கணுமா, மாட்டுக்கெல்லாம் தண்ணி மோக்கணுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அடிப்பைப்பு எங்கள் ஊரில் இல்லை, எல்லாத்தையும் மாற்றி மினி டேங்காக போட்டாங்க. அதை வந்து கரண்ட்டில் மட்டும்தான் ஓடும் அப்படிங்கிறனால தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது ஒன்று தான் எங்களுக்கு வழியே அப்படிங்கிறனால தான் நாங்கள் கேணியில் தண்ணி இறச்சி ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டோம். நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஒரு குடம் தண்ணி இருந்தால் கூட ஊட்டிடலாம். ஆனால் ஆடு மாடெல்லாம் பாவம் இல்லைங்க, தேகமே வேற வச்சுக்கிட்டு. இப்போ முக்கியமாக மாட்டுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி போடணும். இப்போ டவுன்லலாம் கரண்ட் வந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுவாங்களோ என்னமோ தெரியல. கிராமத்தில் 2 நாள் ஆயிடுச்சு. அவங்களும் சரி பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வழியாக கரண்ட் வர்றதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. வெயில் வேறு, இந்த ஏண்டா இந்த வெயில் அடிக்குது, மழை வெயில் செம்ம வெக்கையை கிளப்பி விட்டு ஒரே ஒலட்டு, சாமியை தாங்கவே முடியல. எப்படா கரண்ட் வரும் அப்படின்னு நாங்கள் வந்து வீட்டில் டேஞ்சர் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியும் ஆயிடுச்சு. நீங்கள் டவுனுக்காரங்க கரண்ட் வரல, இல்லை 2 நாள் 1 நாள் தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் அசால்ட்டாக கேணியில் நீச்சல் அடிப்பாங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாதீங்கன்னா, தண்ணியோட அருமை வந்து தண்ணி இல்லாதப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே புரிஞ்சுது. தண்ணி காசு கொடுத்து வாங்கினா தான் நம்ம தண்ணி வந்து சிக்கனமாக பயன்படுத்துவோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போவே அதை ட்ரை பண்ணிக்குவாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.